எதிர்பார்த்தோம், நல்லபடியாக மக்கள் ஆதரவு கொடுத்து அங்கே ஃபஸ்ட் ஷோலே தெரிஞ்சுதுங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வன்முறை, ஆபாசம், இரட்டை ஏறுத வசனம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமான குடும்ப சித்திரமாக அமைஞ்சிருக்குங்க. எல்லா காமெடி நடிகர்களும் கலந்துருக்கிறதுனால நல்லா அருமையாக வந்திருக்குங்க என் ரிசல்ட்டுங்க. ஸ்க்ரீனில் பாட்டு இமான் சார் ரொம்ப அருமையாக பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காருங்க. 4 பாட்டுமே ரொம்ப மென்மையாக ஒரு மெலடியாக வந்திருக்குதுங்க. எல்லாம் ரசித்து பார்ப்பீங்க. குடும்பத்தோடு வந்து எல்லாருமே கண்டுக்கலைங்க. நல்லா இருக்குங்க. ஆமாம் 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 ஆமாங்க ஆமாங்க ஓகேங்க. படம் நல்ல படங்க, சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. இல்லை மூவி வெரி நைஸ். யூ கேன் கம் அண்ட் வாட்ச் வித் ஃபேமிலி. இல்லை நல்ல காமெடியாக பயங்கரமாக கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படம் வந்து ஐயோ அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லா ஃபேமிலியோட சூப்பராக இருக்குங்க. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் காமெடி செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. எமோஷனலாக கொண்டு போயிருக்காங்க. குழந்தை வச்சு குழந்தை மாறி இருந்தா ஒரு உங்களுக்கு அது பார்க்கும்போது எங்களா இல்லை கொஞ்சம் ரொம்ப சென்டியாக இல்லை, பட் இட் வாஸ் காமெடி. வி ஆர் என்ஜாயிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம். சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து காமெடியன்ஸுக்கு மேக்ஸிமம் நல்ல ஃபேமஸான ஆக்டர்ஸ் தான் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வெளியில் வரும்போது ஒரு லைட்டாக இருந்தது, ஒரு மனசு ஒரு பாரமாக இல்லை, ரொம்ப லைட்டாக இருந்தது, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நான் கருத்தாக நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, வெளியில் வரும்போது லைட்டாக இருக்கணும், மைண்டு ரிலாக்ஸ்டாக இருந்தது, அவ்வளோதான். இதுதான் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு செம்ம லீடு. யோகி பாபு சாரோட லீடு, காமெடியன் லீடு செம்ம லீடாக இருந்தது. சூப்பர், நல்லா இருந்துச்சு. அந்த ஆர்ஆர்ஓ சாங்கும் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சாங்கும் சூப்பராக இருந்தது. படம் நல்லா யதார்த்தமாக இருக்குது. சமூக நலம் சார்ந்த படம். அது வந்து இந்த கருத்தை வந்து ஒரு காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. படம் பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் அப்படியே டைம் போகிறதே தெரியல. யதார்த்தமாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம உணர்வெல்லாம் கடத்துகிற மாதிரி இருக்குது, நம்ம உணர்வை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இப்போ இருக்கிற சமுதாய மக்கள் இந்த படத்தை ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி தான் கதை அந்த எல்லாமே குழந்தை தான். அந்த மாதிரி நல்லா மக்களை டச் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கும். யதார்த்தமாக முழுக்க காமெடி தான். முழுக்க காமெடி தான். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சில நேரங்களில் கண்ணீர் வடிக்கிற மாதிரி சில எமோஷன்ஸான சீன்ஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்கிறார். அவர் தான் நல்லா யோகி பாபு தான் இதில் ஹைலைட் ஹீரோவே. நல்லா பண்ணியிருக்கிறார். ரொம்ப அதான் ஜெய்க்கும் நல்ல ஒரு அவரும் நல்ல வேல்யூவாக இருக்கிறார். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் தான். குடும்பத்தோட பார்க்கலாம் இருக்கு. குடும்பத்தோட பார்த்தா நல்லா இருக்கும். ஆமாம் முழுக்க எல்லாருமே அவங்க என்ட்ரு ஆகிற விதம், அவங்க பேசுகிற டைலாக் எல்லாமே சிரிப்பாகவே இருக்குது. இடைவெளிக்கு பிறகு நல்லா இருக்குது படம். நல்லா இன்னும் விறுவிறுப்பாக இருக்குது. ஆமாம் இருக்குது. பேபி ஜெய் சார் படம். இது ஜெய் சார் அவர் ஆக்டிங் நல்லாயிருக்கு. அப்புறம் காமெடி யோகி பாபான காமெடி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் அவர் வரிசையில் ஆக்டிங் நல்லாயிருக்கு. அப்புறம் மொட்டராஜன் சார், ஆனந்தராஜன் சார், அப்புறம் தங்கதோரை, இவங்க எல்லாம் பண்ணிக்க நல்லாயிருக்கு. படத்து வந்து 2 பேபி கதை. அந்த பேபி வந்து மிஸ் ஆகுது. அந்த பேபி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. லாஸ்ட்டில் வீட்டில் போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேபி வந்து சேருது கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் கதையே, படத்தோட கதை. காமெடி ஒர்க் அவுட் ஆகிக்குது. படம் 1 டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்கலாம். நான் என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. நான் என்ஜாய் பண்ணேன். ஜெயண்ணா வந்தார். ஜெயண்ணா பார்த்தேன். ஒரு சந்தோஷமாக இருக்கு நாங்கள். ஓகே என்ன ப்ரோ? டைட்டில் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இது பேபியோட சப்ஜெக்டாக ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி தான் டைட்டில் வச்சுக்காங்க. நீங்கள் ஒரு மூலையை கழட்டி பார்க்கிங்கில் வச்சிங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஆனால் மதராஜ் அளவுக்குலாம் இல்லை. ஓகே 1 டைம் ஓகே. காமெடி ஒரு 50% ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 50% ஒர்க் அவுட் ஆகலை. சாங்ஸ் 1-2-3 சாங்ஸ் பரவாயில்ல. அதுதான் சொல்கிறேன்ல, நீங்கள் சுந்தர்சி படத்தில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே தான். ஒரு குழந்தைய மாற்றி எடுத்துன்னு போயிடுவாங்க. அதை திருப்பி எடுத்துன்னு வந்து வைக்கிறது தான் டாஸ்க். அதை வச்சு தான் அந்த படமே போகும். ஓகே சார், லேக் இருக்குது. பட் ஆனால் தெரியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் மேபி இது கவர் பண்ணலாம். ஃபேமிலி எல்லாம் அடல்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். அவங்கள மேபி கனெக்ட் பண்ணோம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணுவான்னு தெரியல. மேபி அவங்கள கனெக்ட் பண்ணுவோம். அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அது வந்து விவேக் சார்ல. விவேக் சார் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. ஒரு லெஜண்ட் அவர் தான். ஓகே
ஒன் டைம் பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப வெறுத்து ஓடிற அளவுக்குலாம் இல்லை, ஒன் டைம் பார்க்கலாம். ஃபேமிலியோட போனால் உங்களுக்கு பிடிக்கும்.